ஜெபம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, இயேசுப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இயேசுப்பா இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுப்பா இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, ஆண்டவரே இந்த ஆலயத்தில் கூட கர்த்தாவே, இயேசுப்பா உம்மை துதிக்கும்படியாக தேடும்படியாக இயேசுப்பா எங்களை நீங்கள் ஒன்று கூட்டினோம். இந்த தயவுக்காக உடைய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி இயேசுப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுப்பா இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே எங்கள் ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்குற இயேசுப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. விசேஷமாக கூட கர்த்தாவே இப்போ நடக்க போகிற ஆண்டவரே இயேசுப்பா இந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமே உங்களுக்கு கரத்தில் கொடுக்குற இயேசுப்பா. அப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நீங்கள் வந்து ஆசீர்வதிங்க இயேசுப்பா. அப்பா அவங்களை தடை செய்யாதிருங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க இயேசுப்பா. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே வேண்டிய ஞானத்தை நீங்கள் தாங்க கர்த்தாவே இயேசுப்பா. எந்த ஒரு பயத்தின் ஆவிகளும் இல்லாதபடி இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க இயேசுப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமே இயேசுப்பா ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை கர்த்தாவே மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து இயேசுப்பா நல்ல பழக்கங்களை இயேசுப்பா நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. அந்த சிறு பிள்ளைகளை போல எங்களை மாறுங்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க இயேசுப்பா. அப்படியே நாங்கள் நடந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க இயேசுப்பா. நடக்க போகிற ஒவ்வொரு ப்ரோக்ராம் இந்த கரத்தில் கொடுக்குற இயேசுப்பா. அப்பா ஆண்டவரே வசனத்தின் மூலமா இயேசுப்பா, பாடல் மூலமா ஆண்டவரே, நாடகத்தின் மூலமா இயேசுப்பா உங்களுடைய நாமத்தை அவர்களை மகிமைப்படுத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே இயேசுப்பா. அதன் மூலமா ராஜா உண்மை பற்றின செய்தி இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்கள் துணையா இருங்க இயேசுப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த ஒரு தடைகள் இல்லாதபடி இயேசுப்பா ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம் நேர்த்தியாய் நடந்து முடிய நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்களே ஆசீர்வாதிங்க வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் மனப்பாட வசனம், சாங், அதுக்கப்புறம் டான்ஸ் இருக்கு, ஸ்கிட்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க எல்லாரும் மனப்பாட வசனம் சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் ஷேரன் வாங்க. பிரைஸ் லார்ட். என் பேர் ஷேரன். பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கற்றோருக்கு கீழ்ப்படிங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கற்றோருக்கு கீழ்ப்படிங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. பிள்ளைகளே, பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிதல், இது நியாயம். எபேசியர் 6:1. Praise the Lord. My name is Salvin Jesse. எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இன்று நியாயம். எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். My name is Deepak Kumar. என் பெயர். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கவி ரோஷன். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாங்கினுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இடம்பாவும், அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்தி இளையுறாத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்போனிராமல் காற்றும் பறக்கடிக்கும் பறவை போல் இருப்பார்கள். துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியை அறியும். என் பெயர் அரிப்பிரியா. எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். என் பெயர் பிரதீஷ். எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். Praise God. My name is C. Ansika. சங்கீதம் 29:1 to 11. பலவான்களின் புத்திரரே, நீ கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், அவருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய
கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலம் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. My name is P. Vinia Charlotte. சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். அவருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிகிறது. கர்த்தர் மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனியும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிப்பார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். என் பெயர் ஜோஷ்வா. சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழுங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் மகிமையுள்ளது, வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். அவைகளில் கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபியோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்துள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். அபிஷேக். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். பிள்ளைகளை நீங்கள் உங்கள் தகப்பன் போதகத்தை அடையும்படி கவனியுங்கள். புத்தியை அடையுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். என் உபதேசத்தை விடாதீர்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் வறுமையான ஒரே பிள்ளையும் ஆனவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தையை காசு கொள்ள கடவுது. என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் அவைகளை விட்டு விலகாமலும் அதை விடாதே. அது உன்னை தற்காக்கும். அதில் மேல் பிரியமாயிரும். அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. ஞானத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்தி, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனப்படும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனை கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்.
அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், என் சேவையான வழியிலே உன்னை நடத்தினேன். நீ அதில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அது ஓடினாலும் இடர மாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, அவருடைய வழியில் நடவாது. அதை நிறுத்திவிடு, அதை பாதையில் பிரவேசியாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரையாகிலும் இழப்பனாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதையும் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும். துன்மார்களுடைய பாதையோ காரியங்களை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களில் உன் செவியை சாப்பிடும். Christmas, Christmas, and that's
கிறிஸ்மஸ் வந்தாச்சு நியூ ட்ரெஸ் தைச்சாச்சு கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு நியூ ட்ரெஸ் தைச்சாச்சு பரிசுகள் கிடைக்கும் கலெக்ஷன் கிடைக்கும் மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு இந்த மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு ஹே ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் 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 நன்னனன்னா 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 சின்ன ஊருதா அது பெத்லஹேம்தா மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே சின்ன ஊருதா அது பெத்லஹேம்தா மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே மாடியில மெத்தையில புல்லறையில மன்னன் இயேசு பிறந்து விட்டார் மாட்டுத் தொழுவுல ஷல்லல்லா 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 மாடியில மெத்தையில புல்லறையில மன்னன் இயேசு பிறந்து விட்டார் மாட்டுத் தொழுவுல சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள நாட்களும் இல்ல சொந்தத்திலே தந்து விட்டார் கவலையே இல்ல சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள ஆட்களும் இல்ல சொந்தத்திலே தந்து விட்டார் கவலையே இல்ல சின்ன ஊருதா அது பெத்லஹேம்தா மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே சின்ன ஊருதா அது பெத்லஹேம்தா மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே செய்தி சொல்ல யாரும் இல்ல தேவதூதனா வழிகாட்ட யாரும் இல்ல நட்சத்திரந்தா நன்னனன்னா 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 செய்தி சொல்ல யாரும் இல்ல தேவதூதனா வழிகாட்ட யாரும் இல்ல நட்சத்திரந்தா துதிப்பாடி தூதர் கூட்டம் சூழ்ந்து நிற்கையில மன்னன் இயேசு பிறந்து விட்டார் மனு உருவினிலே துதிப்பாடி தூதர் கூட்டம் சூழ்ந்து நிற்கையில மன்னன் இயேசு பிறந்து விட்டார் மனு உருவினிலே சின்ன ஊருதா அது பெத்லஹேம்தா மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே சின்ன ஊருதா அது பெத்லஹேம்தா மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே ஷல்லல்லா 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 நன்னனன்னா 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 என் லைஃப் ஏன் இப்படி இருக்கு? எல்லாமே நான் கரெக்டாக தானே பண்ணுறேன். வாசிக்கிறேன், ப்ரேயர் பண்ணுறேன், ஏன் சர்ச்சில் வர்ஷிப் கூட பண்ணுறேன். அப்படி இருந்தால் ஏன் ஏசப்பா என் லைஃப்பில் நிம்மதியே இல்லை? பீட்டர் பீட்டர் ஐயோ ஜீசஸ், நீயா? நான் நம்பவே முடியல ஜீசஸ். வாங்க ஜீசஸ், வாங்க ஜீசஸ், வாங்க ஜீசஸ். என்ன ஏதோ பேசிட்டு இருந்த போல அதை விடுங்க ஜீசஸ். நான் நம்பவே முடியல ஜீசஸ். உங்களுக்கு உனக்கு காமிக்கணும் ஜீசஸ். வாங்க ஜீசஸ். இந்த இடத்த பாருங்க ஜீசஸ். இந்த இடம் தான் ஜீசஸ் என் லைஃப்ல முடிவெடுக்கிற இடம். இந்த இடத்துல உட்காந்தா நான் அதை பண்ணேன், இதை பண்ண நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கேன் ஜீசஸ். அன்னைக்கு கூட அந்த கும்பல் அடி வாங்கினியே அதை விடுங்க ஜீசஸ். இனிமேட்டு இந்த இடம் உங்களுக்கு மட்டும்தான் ஜீசஸ். உட்காருங்க ஜீசஸ். இந்த இடம் எனக்கு மட்டும் தானே உங்களுக்கு மட்டும்தான் ஜீசஸ். வேற யாருக்குமே கிடையாது ஜீசஸ். உட்காருங்க ஜீசஸ். பேச்சு மாற மாட்டேல மாறவே மாட்டேன்
டேங்டோம். யாரு? பீட்டர் பீட்டர் டேய் மச்சான் பீட்ரே. டேய் வாங்கடா. என்னடா இந்த பக்கம்? ஒன்னும் அவருக்கு ஒன்று காட்டணும்னு நினைக்கிறேன். என்னடா விஷயம்? இதை பற்றி புது ஃபோனு எங்கள் மாமா ஃபாரின்லேருந்து வாங்கி வந்தாரு. எப்படியோடா? காமிடா. ஏய் சூப்பரா இருக்குடா. எவ்வளோடா இது? 1,00,000 தான். ஜஸ்ட் 1 lakh rupees only. அப்படியாடா? ஏய் சூப்பரா இருக்குடா. என்ன மாடல்டா இது? ஒரு நிமிஷம் கூட ஃபோன் வருது. டேய் மச்சான் தான் சேம் பீட்டர் டேய் மச்சான் அவங்க தான் சேம் போறான். நீ பர்த்டே. சரிடா. சரி வாங்கடா, நான் செல்ஃபி எடுத்துன்னு கிளம்புறேன். சரிடா. இங்க பத்தியா ஃபில்ட்ரு கருப்பு வெள்ளை செம்மையா இருக்குல்ல? ஆமாடா சூப்பரா இருக்குடா. உனக்கு வேணும்னா சொல்றா, எங்க மாமா கிட்ட சொல்லி நான் வாங்கி தரேன். சரிடா. நாளைக்கு ஈவினிங் 5 o'clock 1 lakh எடுத்துன்னு வந்துடுறான். ஓகேடா. சரி பாய்டா, நான் போயிட்டேன். டேய் மச்சான் 5 மணிக்கு போறோம் வாங்குறோம் சாப்பிட்றோம். சரிடா. வேண்டா வாடா. நல்லா நாளைக்கு 5 மணிக்கு ஃபோன் வாங்க போறோம். 1,00,000 தானே ரெடி பண்ணிக்கலாம். ஜாலி. நாளைக்கு 5 மணிக்கு ஃபோன் கையில வாங்க போறோம். ஐயோ ஜாலி. ஃபோன் கிடைக்க போகுது நம்மளுக்கு. ஐயோ ஜீசஸ் என்ன மனுஷனுக்கு ஜீசஸ் என்ன ஒரு வாட்டி என்ன மனுஷனுக்கு ஜீசஸ் உட்காருங்க ஜீசஸ். மறுபடியும் கேட்குறேன், இந்த இடம் எனக்கு மட்டும்தானே? உங்களுக்கு மட்டும்தான் ஜீசஸ். இந்த ஒரு வாட்டி என்ன மனுஷனுக்கு ஜீசஸ். திரும்ப கேட்குறேன், இந்த இடம் எனக்கு மட்டும்தானே, வேற யாருக்கும் இல்லையே? இந்த ஒரு வாட்டி என்ன மனுஷனுக்கு ஜீசஸ் உட்காருங்க ஜீசஸ். சரி. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பாட்டெல்லாம் நல்லா தான் பாடுறேன், ஆனா சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறியே. டேங்டோம். டேய் மச்சி. பீட்டர் டேய் மச்சான் பீட்ரே. டேய் வாங்கடா. என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி உட்காருங்கடா. காஃபி டீ ஏதாச்சும் சாப்பிட்றீங்களாடா? கீழே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன்டா. நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் பிக்னிக் போகலான்னு பிளான் இருக்கோம்டா. சரி என்ன டேட்ரா? சண்டேடா. சண்டே. வாரமாக சர்ச் நடக்குது. ஒரு வாட்டி தானே. சரி கண்டிப்பாக சண்டே வந்துடுறேன். நீ சண்டே ரெடியாக வந்துடுறா, நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிடுறோம். ஓகேடா. சரி வரேன். பாய்டா. சண்டே ஒரு வாரம்னா வாரம் சர்ச் நடக்குது. நம்ம ஒரு வாரம் மிஸ் பண்ணாங்க. செம்மையா பிக்கப் பண்ணி தான் போகிறாங்க. ஃபுல்லாக ரெடி பண்ணோம். ஜாலி. அடுத்த சண்டே நம்ம கிளம்புறோம். ஓ ஜாலி. நாளைக்கு அடுத்த சண்டே நம்ம போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஐயோ ஜீசஸ் என்ன மனுஷருங்க ஜீசஸ். ஐயோ தெரியாம உட்காந்துட்டேன் ஜீசஸ். ஐயோ மனுஷருங்க ஜீசஸ். மறுபடியும் கேட்குறேன், இந்த இடம் எனக்கு மட்டும்தானே? உங்களுக்கு மட்டும்தான் ஜீசஸ். இந்த ஒரு வாட்டி என்ன மனுஷருங்க ஜீசஸ். பொய் சொல்ல மாட்டேன்ல? மாட்டேன் ஜீசஸ். உண்மையிட்டு இந்த இடம் உங்களுக்கு மட்டும்தான் ஜீசஸ். இந்த பக்கமே வர மாட்டேன் ஜீசஸ். சரி. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. டிங்டோங். யாரு? வாங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பீட்டர். ஹாய் பீட்டர். என்ன விஷயம் சிஸ்டர்? உங்ககிட்ட ஒன்று முக்கியமான சொல்ல ஒன்று பீட்டர். என்ன விஷயம் சிஸ்டர்? சர்ச்சில் வர்ஷிப் பண்ணும்போது ஆளில் நிரம்பிட்டேன் பீட்டர். அப்படியா சிஸ்டர்? உன் முகத்தில் தேவனோட பிரசனத்தை பார்க்குறேன் பீட்டர். அப்படியா சிஸ்டர்? சரிங்க சிஸ்டர். ஒரு இடத்துக்கு பயன் பண்ண முடிச்சு பீட்டர். சரிங்க பீட்டர், வாங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஹalleluya.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஹalleluya. சித்தத்தின்படி நடக்கட்டும், மகிமை இந்த இடத்துல வருவதாக. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். சரிங்க சிஸ்டர், வாங்க என் பக்கத்துல உட்காருங்க. உட்காருங்க சிஸ்டர். என் கூட ப்ரேயர் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இன்னொரு தடவை ப்ரேயர் பண்ணிக்கலாமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவ பிரசன்னம் இது வருவதாக. ஹalleluya. மகிமை இங்க வரட்டும் வரட்டும். ஹalleluya. உம் சித்தத்தின்படி நடக்கட்டும், சித்தத்தின்படி நடக்கட்டும். ஹalleluya. ஆமென். சைலன்ஸ் கிட்ட வீட்டில் தேர்வு பண்ணிக்கிட்டேன். கார் போகிறத எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டேன். சரிங்க சிஸ்டர். பாய் பாய் பாய். ஐயோ ஜீசஸ், நான் இல்ல உட்கார்ல ஜீசஸ். ஜீசஸ் ஆமா ஜீசஸ், நான் உட்கார்ல ஜீசஸ். என்ன மன்னிச்சிடுங்க ஜீசஸ். நான் ஒன்று சொல்லுவேன் சரியா? செய்வேன் ஜீசஸ். நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன் ஜீசஸ். எஸ் சொன்னா எஸ், நோ சொன்னா நோ தான் ஜீசஸ். எஸ் நோ சொன்னா எஸ் நோ தான் ஜீசஸ். அப்போ அந்த பொண்ணை விட்டுரு. ஜீசஸ் அது மட்டும் வேணாம் ஜீசஸ். ஜீசஸ் அங்க பெரிய கோடீஸ்வரன் ஜீசஸ். அங்க போனா நான் நல்லா இருப்பேன் ஜீசஸ். இல்லைப்பா, அது ஒரு கால் கொஞ்சம். இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, வாலி பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நிறைய இந்த மாதிரி தான். நம்ம எதனா ஒரு சோர்ந்து போகிற சுச்சுவேஷன் வந்துச்சுனாவோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ சரி, இல்லை வெளியே போகும்போதோ சரி, நிறைய டைம் ஏசப்பாவை நம்ம தள்ளி வச்சிடறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பசங்க இப்போ ஒரு சின்ன ஸ்கிட்ட நடிச்சு காட்டினாங்க. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஏசப்பாவை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது. அதே மாதிரி சபை கூடுதலை நம்ம விட்டுறவும் கூடாது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஃபோன் மூலயமா புது ஃபோன் ஆசை காட்டி அந்த ஃபோன் மூலயமா நிறைய பாவங்கள் உள்ள வருது. ஆவிக்குரிய பிள்ளைகள் கூட அந்த பாவத்தில் இருக்கு. அதே மாதிரி என்னதான் நம்ம நிறைய பாவம் செஞ்சாலும் ஏசப்பா வந்து நம்மளை ஒரு வாட்டி